சேர்ந்து பாடலாம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்தன் நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்தன் நேசர். என்னுடையவர், என் ஆத்ம நேசரே, என்னுடையவர், என் ஆத்ம நேசரே. அழகானவர், அருமையான, இனிமையானவர். அவரை சேர்ந்து பாடுவோமா? அவர் அழகான தேவனாய் இருக்கிறபடினால. மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், இயேசு. அவர் மாத்திரமே என்று சொல்லி, ஓ நீங்க மட்டும்தான் இந்த உலகத்துல. இயேசு கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். நம்மை நடத்துகிற தேவன் ஒருவர் மாத்திரமே. இதுவரை நம்மை நடத்தினவர், இனிமேலும் நடத்த வல்லவராயிருக்கார். என்னுடையவர், என் இயேசு கர்த்தரே, என்னுடையவர், என் இயேசு கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேர்ந்து சொல்லுங்க. கல்வாரி மேட்டிலே, கொல்கதாவிலே, நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே, கொல்கதாவிலே, நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர், என் அன்பு இரட்சகர், என்னுடையவர், என் அன்பு இரட்சகர். அழகானவர். ஓ சேர்ந்து பாடலாமா தேவச்சனமே? இந்த காலை வேளையில அந்த அருமையான தேவத்தை நீங்கள் உயர்த்தி பாடும் பொழுது அவர் மகிமைப்பட வல்லவராய் இருக்கிறார். ஓ இந்த காலை வேளையில அவரை உயர்த்தி நீங்கள் உயர்த்தி அவரை பாடும் பொழுது ஒவ்வொரு மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது நான் உணர்கிறேன். இதோ உங்களுடைய இல்லத்துக்குள்ள உங்களுடைய உள்ளத்திலும் ஒரு மகிமை இறங்கி கொண்டிருக்கு. ஓ என் இயேசுவின் மகிமை, அந்த அன்பின் மகிமை, ஒரு விசேஷித்த மகிமை, ஒரு சாரோனின் ரோஜா போல ஒரு மகிமை. அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர்.
நமக்காக கல்வாரியில ரத்தம் சிந்தினவர். மனுஷன் எதை வேணாலும் கொடுத்துருவான், ஆனா தன்னோட உயிரை கொடுக்க மாட்டான். எந்த ஒரு உறவா இருக்கட்டுமே, எவ்வளவுதான் கணவன் மனைவி அன்பு இருந்தா கூட மனைவி கணவனுக்காக உயிரை கொடுத்துட முடியுமா? இல்ல கணவன் தான் மனைவிக்காக உயிரை கொடுத்துட முடியுமா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு வேணா அன்பு இருக்கு இந்த உலகத்தை. வாழும்போது சொல்லுவாங்க, நீ இல்லைன்னா நான் செத்துடுவேன், நீ எல்லாம் வாழ்க்கையே கிடையாதுன்னு. யாருமே யாருக்காக மறிக்க முடியாதுங்க. ஆனால் நம் பாவத்திற்காக, நம் அக்கிரமம், நம்மள நல்லவங்களாம் கிடையாது, நம் செய்த துரோகங்கள் அநேகம், நம் செய்த பாவங்கள் அநேகம். ஆனால் நமக்காய் ஒருவர் பலியானார், நமக்காக ஒருத்தர் அடிக்கப்பட்டார். ஒரு சின்ன பிள்ளை போல அவர் ஏங்கி நின்றார். அந்த சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாக அவர் அநேக காரியங்களை அவரை சித்திரவதை செஞ்சாங்க. ஆனால் எல்லாவற்றையும் அவர் சகித்துக் கொண்டதுக்கான காரணம் என்ன தெரியுமா? உங்களையும் என்னையும் மீட்பதற்காக. ஹல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து மறுபடியுமாக கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேச ரத்தம் சிந்திய என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. பாசத்துக்கு, அவரோட பாசத்துக்கு அளவே கிடையாது. உங்களோட வயசு இப்ப 50 இருக்கலாம், 60 இருக்கலாம், 40 இருக்கலாம், 30 இருக்கலாம். ஆனால் நீங்க உங்களோட பிறப்புக்கும் இந்த நாள் வரைக்கும் எவ்வளவோ காரியங்கள் நீங்க கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் செய்திருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இதுவரை உங்களை மன்னித்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். பாத்தீங்களா? அந்த அன்பு தாங்க. அவருடைய பாசத்துக்கு அளவே கிடையாது. அப்பேற்பட்ட அன்பை நீங்க இந்த காலை வேளையில ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு உணர்ந்து பாடும் பொழுது நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. உற்சாகமாக, எல்லைதான் இயேசு ராஜா. பாசத்தின் எல்லை, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர், என் அன்பு ரட்சகர், என்னுடையவர், என் அன்பு ரட்சகர். என்னுடையவர் சொல்லுங்க. என்னுடையவர். ஒரு உரிமை பாராட்டி அந்த உன்னத தேவனை உயர்த்தி பாடும் பொழுது, என்னுடையவர், என் அன்பு ரட்சகர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். சேர்ந்து உயர்த்தி, oh we worship you Lord Jesus. இனிமையானவர், அழகானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. Come on, keep singing. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். சேர்ந்து உயர்த்தி இந்த காலை வேளையில, oh we oneness in the name of Jesus. Hallelujah. அவரை உயர்த்தி பாடும் பொழுது நிச்சயமாக ஒரு மகிமையின் தேவன் உங்களுடைய உள்ளங்களுக்குள்ளும் உங்களுடைய இல்லங்களுக்குள்ளும் அவர் ஒரு மகிமை தர வல்லவராயிருக்கிறார். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த காலை வேளையில அநேக சூழ்நிலைகளோடு நீ பார்த்து கொண்டிருக்கலாம். கடன் பாரத்தின் நெருக்கத்தை பார்த்து கொண்டிருக்கலாம். குடும்பத்தின் சமாதானம் இல்லாமல் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ ஒரு மகிமை உங்களுடைய குடும்பத்தின் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. உன் சிரசின் மேல ஒரு மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு ஷக்கீனாவின் மகிமை, ஒரு வல்லமையின் மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. இதோ இந்த காலை வேளையில அனுபவிங்க. என் தேவன் இப்பொழுதே ஒரு தேவன் நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராயிருக்கிறார். Oh the gloriness, the oneness, the Holy Spirit is feeling on you. Oh thank you Jesus. Hallelujah. We worship you in the name of Jesus. Hallelujah. 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 உங்களுடைய குடும்பத்துல என் தேவன் சமாதான குலச்சின் ஆவிகளை எடுத்து போடுகிறார். சமாதானத்தை எடுத்துக் கொண்டிருக்கிற ஆவிகளை எடுத்து போடுகிறார். என் தேவன் உங்கள் குடும்பத்துக்கு நேராக ஒரு ஆசீர்வாத ஊற்றை திறந்து கொண்டிருக்கிறார். இதோ இந்த காலை வேளையில நீங்க அவரை துதிக்கும் பொழுது, அவரை பாடும் பொழுது, அந்த இயேசுவை, அந்த உன்னத தேவனை, அந்த உயிர்த்தெழுந்த தேவனை, உயிர்த்தெழுந்த ராஜனை நீங்கள் கொண்டாடும் பொழுது என் தேவன் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஹல்லேலூயா.
ஹalleluya. இந்த காலை வேளையில ஒரு மகிமை, ஹalleluya, ஒரு மகிமை உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தர் நிச்சயமாகவே அனுப்ப வல்லவராய் இருக்கிறார். எவ்வளவோ காரியங்களோட வாழ்க்கையில் இதுவரை நடந்திருக்கலாம் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரா. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவருடைய கிருபையினால ஒவ்வொரு நாளும் உங்களை வழி நடத்துகிறார். அவருடைய கிருபையினால நித்தம் உங்களை வழி நடத்தி தாங்கிக் கொண்டிருக்கிறார். நம்ம எவ்வளவு பாடினாலும் சரி, எவ்வளவு துதித்தாலும் சரி, அவர் செய்த நன்மைக்கு ஈடு இணையாகாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார்.